இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கடக லக்கினம், சிம்ம ராசி, 2இல் சந்திரன், 3இல் சனி, 4இல் கேது, 8இல் சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன், 10இல் ராகு, செவ்வாய் மற்றும் குரு. சகோதர ஸ்தானங்கள் 3, 11ஆம் பாவங்களாகும். 3ஆம் பாவத்தில் சனி இருப்பதால் முன்பின் சகோதரர்களுக்கு குற்றம் இருக்கின்றது. 3ஆம் அதிபதியோடு சூரியன் சேர்ந்து அஷ்டமத்தில் இருப்பதால் பின் சகோதரனுக்கு குற்றம் இருக்கிறது. 11ஆம் வீட்டுக்குரியவராகிய சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்து சூரியனுடன் சேர்ந்து விரியாதிபதியுடனும் சேர்ந்து இருப்பது மூத்த சகோதரத்துக்கு குற்றம் இருப்பதை காட்டுகின்றது. மூத்த ஆண் சகோதர காரகனாகிய குரு 11க்கு 12இல் ராகுவுடனும் செவ்வாயுடனும் சேர்ந்து மறைந்திருப்பது மூத்த ஆண் சகோதரத்துக்கு குற்றம் இருப்பதை காட்டுகிறது என்று சொல்லலாம். களத்திரகாரகன் சுக்கிரன் போகஸ்தானமாகிய 4ஆம் பாவத்தின் அதிபதியுமாகி அவர் குடும்ப அதிபதியான சூரியனுடன் சேர்ந்து ராகுவின் சாரத்தில் இருப்பதால் சுக்கிரதசை ராகு புத்தியில், அதாவது இந்த காலகட்டத்தில் இவருக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லலாம். கர்மஸ்தான அதிபதி செவ்வாயும் சனியும் லக்னத்துக்கு முன்பின் ராசிகளுக்குள், அதாவது 4 ராசிகளுக்குள் இருப்பதால் முன்கூட்டிய திருமணம் அமைய வாய்ப்புள்ளது. சில பேருக்கு தாமத திருமண அமைப்பு இருக்கும், காலங்கடந்த திருமண அமைப்பு இருக்கும். ஆனால் இவர் முன்கூட்டிய சரியான வயதில், அதாவது வாலிப வயதில் திருமணம் செய்து கொள்வார் என்று சொல்லலாம். இங்கு ராகு போககாரகனாகிய 9, 10 குடையவர்களாகிய குருவுடனும் செவ்வாயுடனும் சேர்ந்து இருக்கின்றார். அப்போ ராகு தனது புத்தியில் திருமணம் செய்து வைக்கும் அமைப்புக்கு நிர்பந்திக்கப்படுகின்றார். தந்தையை குறிக்கும் 9ஆம் பாவம் மீனமாகும். இதற்கு இளைய சகோதர ஸ்தானம் 3ஆம் பாவமாகும். அது சுக்கிரன் வீடு. சுக்கிரன் 9க்கு 12இல் சூரியனோடு சேர்ந்து மறைகின்றார். மூத்த சகோதர காரகனாகிய குரு ராகுவோடும் செவ்வாயோடும் சேர்ந்திருப்பது தந்தையின் மூத்த ஆண் சகோதரத்துக்கு குற்றம் இருக்கிறது. ஆண் சகோதரம் தந்தைக்கு இருக்காது என்று சொல்லலாம். பொதுவாக தந்தையை குறிப்பவர் சூரியன். அவரை வைத்து பார்க்கும்போது காதை குறிக்கும் பாவம் 3, 11ஆம் பாவங்களாகும். இங்கு சூரியனுக்கு 3 குடைய செவ்வாயும் 11 குடைய குருவும் சூரியனுக்கு 3இல் ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் தந்தைக்கு காது கேட்காது என்று சொல்லலாம். ஜாதகருக்கு 27 வயதாகும் போது தந்தைக்கு ஆயுள் கண்டம் ஏற்படும், தப்பித்து விடுவார். ஆனால் ஜாதகருக்கு 33வது வயதாகும் போது தந்தைக்கு அது இறுதி காலமாக இருக்கும் என்று சொல்லலாம். ஜாதகருக்கு 11 வயதாகும் போது 9ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் மிதுனமாகும். சுக்கிரன் விரயத்துக்கு உரியவராகிய லக்னாதிபதியுடனும் சூரியனுடனும் சேர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் ஜாதகரின் பாட்டிக்கு மார்க்கம் செய்கின்றார். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மிதுன லக்னம், கன்னி ராசி, 2இல் புதன் மற்றும் குரு, 3இல் சூரியன் மற்றும் சனி, 4இல் செவ்வாய், ராகு மற்றும் சந்திரன், 5இல் சுக்கிரன், 10இல் கேது. லக்னாதிபதி புதன் 2இல் வலுவான குருவோடு சேர்ந்திருக்கின்றார். ராசி அதிபதியும் அவரேயாகி ராசிக்கு 11இல் இருக்கின்றார். 4ஆம் வீடு தாயை குறிக்கும் மாதுருஸ்தானம் பாதிக்கப்பட்டுள்ளது. 4ஆம் வீட்டில் 2ஆம் வீட்டுக்குரிய சந்திரன், 6, 11ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் இருவரும் ராகுவோடு சேர்ந்துள்ளனர். 4ஆம் வீட்டுக்குரிய புதன் 7, 10 அதிபதியோடு சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருக்கின்றார். சந்திரன் தாய்க்கு காரகன், அவர் கன்னியில் இருக்கின்றார். சந்திரன் பாலூட்டி சுரப்பிகளை குறிப்பவர். மற்றும் செவ்வாய் மற்றும் ராகு சந்திரனுடன் இணைவது புற்றுநோய் வளர்ச்சியை குறிக்கிறது. 4ஆம் வீட்டுக்குரிய புதன் சந்திரன் வீட்டில் இருப்பதும் காலபுருஷனுக்கு 4ஆம் வீடான அந்த கடகம் மார்பு பகுதியை குறிக்கிறது. இது மார்பக புற்றுநோயை குறிக்கிறது. காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 4ஆம் வீடும் பாதிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் மற்றும் ராகுவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உச்சமாக உள்ள குருவோடு புதன், அதாவது 4ஆம் அதிபதி சேர்ந்திருந்தால் கடுமையாக தாக்கம் ஏற்படாத அளவுக்கு காப்பாற்றியுள்ளது என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மிதுன லக்னம், ரிஷப ராசி, 4இல் சனி, 5இல் செவ்வாய், 6இல் சூரியன் மற்றும் கேது, 7இல் சுக்கிரன் மற்றும் புதன்,
9 குரு, 12 ராகு மற்றும் சந்திரன். 9 குரு இருக்கின்றார். பொதுவாக தந்தையை குறிப்பவர் சூரியன். அவர் விருச்சிகத்தில் கேதுவோடு இருந்து சனியின் பார்வையை பெறுகின்றார். ராகு சந்திரன் தொடர்பை பெறுகின்றார். இவரது தந்தை கருப்பாக நல்ல கலையாக இருப்பார் என்று சொல்லலாம். குருவிற்கு 10ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் கேது இருக்கின்றனர். புதன் வீட்டில் உள்ள சனி பார்க்கின்றார். தந்தை ஒரு விவசாயி. 4ஆம் வீட்டுக்குரியவராகிய புதன் 5ஆம் வீட்டுக்குரியவரான சுக்கிரனோடு சேர்ந்து கேந்திரத்தில் இருக்கின்றார். திரிகோணத்துக்கு அதிபதியான சனி 4இல் இருக்கின்றார். இதன் காரணமாக இந்த ஜாதகர் ஒரு அழகான வீட்டை கட்டுவார் என்று சொல்லலாம். சுக்கிரன் அழகை குறிப்பவர், சனி அசிங்கத்தை குறிப்பவர். ஆனால் சனி இருக்கும் வீட்டுக்குரியவர் நல்ல இடத்தில் இருக்கின்றார். அழகான வீடு கட்டும் அமைப்பு யாருக்கு அமையும்? ஒன்று பாக்கியாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் அமையும். 2வது 4ஆம் வீட்டுக்குரியவர் உச்சமாக இருக்கணும், அல்லது நட்பு வீட்டில் இருக்கணும், அல்லது சுக்கிரன் சந்திரனோடு சேர்ந்திருக்கணும். அப்படி இருந்தால் அழகான வீடு கட்டுவார்கள். 3வது 4ஆம் வீடு, அதாவது 4வது வீடு உயர்ந்த நிலையில் உள்ள கிரகத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அவரும் அழகான வீட்டை கட்டுவார். இங்கு முதல் 2 அமைப்புகளும் இந்த ஜாதகத்தோடு ஒத்து போகின்றது. இதன் காரணமாக இந்த ஜாதகர் ஒரு அழகான வீட்டை கட்டுவார் என்று சொல்லலாம். பிறரால் புகழப்படும் நல்ல குணமுடையவர், மனைவி மீது அதிக பிரியமுடையவர், நல்ல வார்த்தைகளை பேசுவார், பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகளை பேச மாட்டார். அவரது தாய் மூலம் அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். ஜாதகருடைய தந்தைக்கு 2 மனைவிகள் இருக்கும். ஜாதகரின் தந்தையின் மூத்த தாய்க்கு, அதாவது 9க்கு 4 சந்திரன் ராகு சேர்க்கை. தந்தையின் தாய்க்கு ஆண் வாரிசு இல்லை, 2 பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கும் என்று சொல்லலாம். சிறிய பிள்ளைகளாக இருக்கும்போது முதல் மனைவி இறக்கின்றார். பின் தந்தை 2வது மனைவியை திருமணம் செய்கின்றார். அவருக்கு இந்த ஜாதகரின் தந்தை மகனாக பிறக்கின்றார். அடுத்து 3ஆம் வீடு இளைய சகோதரத்தை குறிக்கும். இங்கு 3ஆம் அதிபதி சூரியன் 6இல் இருக்கின்றார். ராகுவின் தொடர்பில் இருக்கின்றார். ராகு இரகசியத்தோடு சம்பந்தப்படுபவர். அப்போ ஜாதகரின் இளைய சகோதரனிடம் இரகசியத்தன்மை இருக்கும். அதோடு சகோதரன் இங்கு 3ஆம் அதிபதி விருச்சிகத்தில் இருக்கின்றார். அது சந்திரன் வலிமை இழக்கும் ராசி, மனம் பலவீனமாகும் ஒரு ராசி. அங்கு சகோதர ஸ்தான அதிபதி சூரியன் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார். அதற்கு நேரெதிராக சந்திரன் ராகுவோடு இருக்கின்றார். அப்போ ஜாதகரின் சகோதரன் எதற்கெடுத்தாலும் கோவப்படும் தன்மையுடையவராக இருப்பார். சிறிய பிஸ்னஸ் செய்து கொண்டிருப்பார். அடுத்து சகோதர ஸ்தான அதிபதி சூரியனுக்கு 4இல் குரு இருக்கின்றார். 3ஆம் வீட்டுக்கு 4இல் சூரியன் மற்றும் கேது இருக்கின்றனர். சூரியன் குரு நட்பு, அதாவது சூரியன் குரு நட்பு கிரகங்கள். அப்போ ஜாதகரின் இளைய சகோதரன் நன்றாக படித்த ஒருவர் என்று சொல்லலாம். அடுத்து 3ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் யாரும் இல்லை. 3ஆம் அதிபதிக்கு 12ஆம் வீட்டை எடுத்தால் அங்கு செவ்வாய் இருக்கின்றார். அது இளைய சகோதரனின் காலை குறிக்கும். விரைவாக நடப்பார் இந்த ஜாதகரின் சகோதரன் என்று சொல்லலாம். ஜாதகருக்கு 21 வயதில் திருமணம் நடக்கும். ஜாதகரின் தாய் அலைபாயும் மனதை உடையவள். தாயின் சகோதர ஸ்தானம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சந்திரனுக்கு 3ஆம் வீட்டு எடுத்தால் அங்கு யாரும் இல்லை. அதன் அதிபதி சந்திரன் ராகு கேதுவால் பாதிக்கப்படுகிறார். எனவே தாய்க்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம்.